வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகை கீர்த்தி சுரேஷ் உடைய திருமணம் தான் இப்போது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. நடிகை கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவில் தனக்கு டிசம்பர் மாதம் கோவாவில் பிரம்மாண்டமாக நடைபெற போகிறது என்னுடைய திருமணம் என்று அவங்க அறிவித்தது ரசிகரிடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து மழை குவிந்து வருகிறது. இவங்க யாரை திருமணம் செய்து கொள்ள போறாங்க, அவங்க என்ன வேலை பார்த்துட்டு வராங்கன்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்ல அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அங்கே என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு டிசம்பர் மாதத்தில் கோவாவில் பிரம்மாண்டமாக திருமணம். வைரலாகும் அவங்களுடைய வருங்கால கணவருடைய இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு வரும் டிசம்பர் மாதத்தில் கோவாவில் திருமணம் நடைபெற உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமண செய்திகள் தான் வலம் வந்து கொண்டே இருக்கிறது. தொழிலதிபர் ஒருவரை திருமணம் முடிவிருப்பதாக செய்திகள் வைரலான நிலையில் அப்போது கீர்த்தி சுரேஷனுடைய தந்தை அந்த தகவலை மறுத்தார். இந்த நிலையில மீண்டும் நடிகை கீர்த்தி சுரேஷுடைய திருமணம் செய்திகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ், தெலுங்கு, மலையாள படங்கள்ல நடித்து ரசிகர்களிடையே பிரபலமானவங்க தான் நடிகை கீர்த்தி சுரேஷ். தெரி ரீமேக்கின் பேபி ஜான் படமும் மூலம் விரைவில் இந்தியில அறிமுகமாக இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் தமிழ்ல அவங்க நடிப்புல ரிட்டா படம் ரிலீஸ் ஆக தயாராக இருக்கிறது. இந்த நிலையில கீர்த்தி சுரேஷுடைய திருமணம் குறித்து தான் தகவல்கள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. அவங்களுடைய உறவினர்கள் ஒருவருடன் அவங்க டிசம்பர் மாதம் கோவாவில் திருமணம் நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை கீர்த்தி சுரேஷ் தரப்பிலிருந்து இதுவரை யாரும் உறுதிப்படுத்தவே இல்லை. நடிகை கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிக குறுகிய காலகட்டத்திலேயே ஏகப்பட்ட ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகையாக தமிழ் சினிமாவில் வலம் வந்து கொண்டிருக்காங்க. இவங்க நடிகர் விஜய், சிவகார்த்திகேயன் போன்ற முன்னணி நடிகர் திரைப்படங்களில் நடித்து தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி கொண்டாங்க. இவங்க விஜயுடன் சேர்ந்து நடித்த சர்க்கார் திரைப்படம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பையும் பேர் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் இவங்க இந்த படத்தில் தேவையில்லாமல் தான் வராங்க. இவங்களுக்கு எந்த ஒரு கொடுக்கப்பட்ட ரோல் அவ்வளவு முக்கியமான ரோல் கிடையாது என்று ரசிகர்கள் இவங்களை விமர்சிக்க தொடங்கினாங்க. அண்மையில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான ரைட்டர் திரைப்படத்தில் இவங்க பணியாற்றி வந்தாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பையும் போல்டான ஒரு கதாபாத்திரத்தையும் கொடுத்திருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமணம் செய்து தான் அவ்வப்போது சோசியல் மீடியாவில் இணையதளத்தில் வைரலாக இருந்து இந்த நிலையில் அவங்களே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ரசிகரிடம் இவங்க வாழ்த்துக்களை பெற்று வராங்க. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.